நேத்து செய்த அதே காரியத்தை இன்னைக்கு செய்யறோம், முந்தா நாள் செய்த அதே காரியத்தை இன்னைக்கு செய்யறோம், கழிஞ்ச மாசம் செஞ்சதை இன்னைக்கு செய்யறோம், கழிஞ்ச வருஷம் செஞ்சதை இன்னைக்கு செய்யறோம். என்ன காரணம்? அப்ப நம்மகிட்ட என்ன வரல? ஒரு உருமாற்றம் வரல. நாம விட வேண்டியதை விடல. அப்புறம் எப்படி தேவ பக்தி நம்மகிட்ட இருக்கும்? அதனால தான் சொல்றார், நீ எதுக்கு பணத்தை செலவு பண்ற, எதுக்கு பிரயாசப்படுற? இது தெரியுமா உனக்கு? ஏதாவது தெரியுமா? இந்த வசனத்தை என்னைக்காவது வாசித்து பார்த்துருக்கீங்களான்னு கேட்டா இல்ல இல்ல வாசிக்கல. ஏன்? அது புரியாது, வாசிச்சாலும் புரியாது. ஏன்? அந்த வசனத்தை மறுபடியும் ஒரு வாட்டி கூட வாசிங்களேன், எனக்கும் உங்களுக்கும் புரியட்டுமே. நீங்கள் அப்பம் இல்லாததற்காக பணத்தையும், என்னது சாப்பிடுறதுக்கு அப்பம் இல்ல ஆனா நீ செலவு பண்ற, திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும். நாம செய்யறதெல்லாம் நமக்கு திருப்தி இல்லையா? உங்களுக்கு தெரியுமா? 3 மணி நேரம் குடிச்சா வெறிச்சா இல்ல சினிமா தியேட்டருக்கு போனா 3 மணி நேரம். ஏன்னா எல்லாத்தையும் நான் கடந்து வந்தவன். சும்மா ஒண்ணு தெரியும் சொல்றேன். எதை செஞ்சாலும் 3 மணி நேரத்துக்கு மேல இருக்கவே இருக்காது. அது கஞ்சா, அபின், பிரவுன் சுகர், வேலிய கண்டட், லாகட் கண்டட், மெண்டாக்ஸ் சொல்லி எந்த போலவஸ்தை வேணாலும் யூஸ் பண்ணிக்க. 3 மணி நேரத்துக்கு மேல இருக்காது. ஏன்னா நான் எல்லாத்தையும் உபயோகப்படுத்தினவன், சும்மா வரல. காந்தி சொன்ன மாதிரி கலவையும் கற்று மறந்துரு அப்படின்னு சொன்ன மாதிரி நான் எல்லாத்தையும் படிச்சு முடிச்சுட்டு வந்திருக்கிறேன். பயங்கரமான பிசாசா இருந்துட்டு வந்தவனா. இத முதல்ல புரியணும். ஆனா இங்க வந்தா எல்லாவற்றையும் கடந்து வரணும், விட்டு வரணும். அதுதான் தேவ பக்தி. இல்லையே, ஏன் விட மாட்டேங்கிறோம்? குண்டனி சொல்றதை விட மாட்டேங்கிறோம், கோல் சொல்றதை விட மாட்டேங்கிறோம், அகம்பாவத்தை விட மாட்டேங்கிறோம், ஆணவத்தை விட மாட்டேங்கிறோம், நான் என்றதை விட மாட்டேங்கிறோம். விடாம இருந்துட்டு எப்படி யாவாகிய ஆல்சோ உனக்குள்ள கிரியை செய்வார்? ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் நிரூபிப்பார். நம்பு, என்னால முடியும், இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நிரூபிப்பார். ஆனா எல்லாவற்றிலும் உனக்கு விடுதலையை தர அவர் விரும்புவதில்லை. ஏன்னா நீ மனம் திரும்பினால், நீ தேவனுடைய சித்தத்தின்படி வாழ விரும்பினால் அவர் உனக்கு செய்வார்.